ஸ்ரீலைஃப் டிக்டோக் பார்வையாளருக்கு முதற்கண் வணக்கங்கள். ஜெர்மன் நாட்டில் இந்த ஆண்டு, அதாவது 1/1/2025 30/6/2025 வரை வந்த அகதிகளின் எண்ணிக்கையில் பாரிய வீழ்ச்சி ஒன்று ஏற்பட்டுள்ளதாக முண்டசம் சொல்லப்படுகின்ற அகதிகளுக்கான சமஸ்டி அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்நளவாக 50% குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் கடந்த 6 மாதங்களில் மொத்தமாக ஜெர்மன் நாட்டுக்கு வந்த அகதிகளுடைய எண்ணிக்கை 62,534 ஆக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை காலங்களும் ஐரோப்பாவுக்கு வருகின்ற அகதிகளில் கூடுதலான அகதிகளை உள்வாங்குகின்ற நாடாக இருந்த ஜெர்மன் நாடானது தற்பொழுது 3வது நிலைக்கு வந்துள்ளதாகவும் 1வது இடத்தில் ஸ்பானியன் நாடு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஸ்பானியன் நாட்டிற்கு மத்திய அமெரிக்க நாடுகளான இந்தியா மற்றும் வெனிசுலா போன்ற நாடுகளில் இருந்து கூடுதலான அகதிகள் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் 2வது இடத்திற்கு பிரான்ஸ் நாடும், அந்த நாட்டிற்கு மொத்தமாக 75,428 அகதிகள் வந்ததாகவும் 3வது இடத்தில் ஜெர்மன் உள்ளதாகவும் 4வது இடத்தில் இத்தாலி நாடு அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலி நாட்டுக்கு மொத்தமாக 62,534 அகதிகள் வந்ததாகவும் ஜெர்மனியின் அயல்நாடான பெல்ஜியத்துக்கு 17,285 பேர் வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் கடந்த ஜெர்மன் ஆட்சியாளர்கள் சிரியா நாட்டின் பல ஆண்டுகளாக ஆட்சி செய்த சர்வாதிகாரியான ஆசாத் அவர்கள் பதவியை விட்டு விலகிய பிற்பாடு ஜெர்மன் நாட்டில் மனிதாயமான அடிப்படையில் வதிவிட விசா பெற்ற சிறிய நாட்டவர்கள் சில நிபந்தனைகளின் அடிப்படையின் பேரில் சிறிய நாட்டுக்கு சென்று ஒரு தடவை அந்த நாட்டினுடைய நிலைமைகளை பார்த்து வருவதற்கு அனுமதி வழங்குவது சம்பந்தமாக சில ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. தற்பொழுது ஜெர்மனுடைய புதிய அரசாங்கமானது இந்த ஆலோசனையை முற்றாக நிராகரிக்கப்பட்டதாக உள்ளதாகவும் இதேவேளையில் இவ்வாறு இந்த சிறிய நாட்டு அகதிகள் ஜெர்மன் நாட்டில் மனிதாயமான அடிப்படையில் வதிவிட விசாவை பெற்று தமது சொந்த நாட்டுக்கு சென்று திரும்பி ஜெர்மன் நாட்டுக்கு வந்தால் அவர்களுடைய வதிவிட விசா வழங்கப்பட்ட வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று இந்த சமஸ்டி அமைப்பின் பேசவல்ல அதிகாரி ஒருவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். நாட்டு அகதிகள் இவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொண்டால் இவர்களுக்கு இவ்வையான மீள்பெற சூழ்நிலை ஏற்படும் என்றும் கருத்து கூறவல்ல அதிகாரி தெரிவித்ததாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பொதுவாக ஜெர்மன் நாட்டில் அகதி அந்தஸ்து கோரி அந்த அகதி அந்தஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் மற்றும் மனிதாயமான அடிப்படையில் வதிவிட விசா பெற்றுக் கொண்டவர்கள் தங்களது சொந்த நாட்டுக்கு சென்றால் எவ்வாறு அவர்களுடைய வதிவிட விசா சம்பந்தமான மீள் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு சமஸ்டி அலுவலகத்துக்கு உரிமை உள்ளதாகவும் இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி.